சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் தம்பிராமையுடைய கதை வசனம் அப்புறம் பாடல்கள் இசையில் அவருடைய மகன் உமாபதி ராமையா திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிற படம் தான் ராஜா கிளி. இந்த படத்தினுடைய லீட் ஆக்டரும் தம்பிராமையா தான். அவரோட சேர்ந்து சமுத்திரக்கனி, ஆடுகளம் நரேன், அப்புறம் தீபா சங்கர், ரேஷ்மா, ஸ்வேதா ஸ்ராம்டன், மியாஸ்ரீ, இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் எஸ் கேதார்நாத், எஸ் கோபிநாத். இந்த படத்தினுடைய எடிட்டர் சுதர்ஷன். பின்னணி இசை சாய் தினேஷ். இந்த படத்தினுடைய கதைக்கு ஒரு என்னன்னா, ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு முறை தவறி, அதாவது டிசிப்ளினே இல்லாமல் சபலத்தில் வேறொரு பெண்களோட சுற்றுறாருன்னு வைங்களேன், அவர் வாழ்க்கையில் என்ன மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிப்பார், அதனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும், இதுதாங்க இந்த படத்தினுடைய மையக்கரு. இதுக்கு இவங்க எப்படி கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தம்பிராமையா மிகப்பெரிய செல்வந்தர், பல தொழில்களை செய்தவரும் தொழிலதிபர். அவர் ஒரு 60 வயதை கடந்தவராக இந்த படத்தில் காட்டுறாங்க. அவருடைய மனைவி தீபா சங்கர் எந்நேரமும் இவர் மேலே கோபத்திலே இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க. வெளியில் வேறு ஏதாவது ஒரு துணையை வைத்திருப்பாரோ என்னமோங்கிற சந்தேகம்தான். அதனால இவங்களோட இல்லறத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமே இல்லாத நிலை. இதை பயன்படுத்திக்கிட்ட இள வயது பெண்கள் சிலர் இவர் எப்படியாவது வலையை விரித்து அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி சபலத்தில் தம்பி ராமையா அவரோட இள வயது பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவருடைய உல்லாசமாக இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிக்கிற ஒரு பெண் கூட எப்படியாவது தம்பி ராமையாவோட சொத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவரை கவர் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த வயது வித்தியாசத்தினால வர்ற ஈகோ மோதல்கள் அந்த பெண் எதிர்பார்க்குற மாதிரி இவர் இல்லை. என்னதான் பணம் பிரதானமாக இருந்தாலும் அவங்க நினைக்கிற சுகம் தம்பிராமையா மூலமாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் ஆத்திரம் அடைந்த தம்பிராமையா அந்த வேறொரு ஆளை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறதோட சரிதான். ஆனால் மர்மமான முறையில் அந்த ஆள் இறந்துடுறாரு. ஸோ அந்த கொலைப்பழி தம்பிராமையா மேலே விழுந்துடுது. அவருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிடுது. இந்த அவமானத்தினால தம்பிராமையோட பையனுக்கு கல்யாணம் நடக்கலை. அந்த ஆசை காதலியோட கல்யாணம் நடக்கலை. ஸோ அந்த கோபத்திலையும் அவர் இருக்கிறாரு. எப்படியாவது அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி அவரும் பிளான் பண்ணுறாரு. இந்த விஷயம் தம்பிராமையாவுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அவர் அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிச்சாரா, அந்த பையனோட கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பிச்சாரா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பெண் எப்படியாவது இவரோட சொத்தை அடையணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த விஷயத்திலிருந்தும் அவரை சொத்தை காப்பாற்றிக்கிட்டாரா இல்லையா, கடைசியில் பைத்தியமாக இருக்கிறாரு இல்லையா, அதிலிருந்தும் தெளிந்தாரா இல்லையா, இதெல்லாம் தாங்க மீதி கதை. முதல் பாதி பார்த்தீங்கன்னா இந்த தம்பிராமையாவோட அட்டகாசம் தான். எப்படி அந்த பெண்ணோட சல்லாபத்தில் ஈடுபடுறாரு, எப்படி அவர் மயங்குறாரு, அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இவங்களை கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். என்ன ஒரு பிரச்சனைனா, இது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட் படமாக இது சொல்ல முடியாது. ஆனால் அந்த கண்டென்ட் எடுத்த விதம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைகளோட தியேட்டரில் பார்க்க முடியாது. இது ஒரு UA சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா காட்சிகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் ஒரு நூடிட்டியோ ஒரு அதீத கவர்ச்சியோ இருக்காது. ஆனால் அந்த சீன்ஸ் அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நம்ம பசங்களோட குழந்தைகளோட பார்க்க முடியாது. முதல் பாதி ஒரு ரகலையாக தான் இருக்கும். ஒரு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் தம்பிராமையாவுடைய லூட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அந்த பெண்களோட அவர் பண்ணுற டான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தம்பிராமையாவா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் மிகப்பெரிய பணக்காரராக கெத்தாக காட்டுற சீன், அவர் நடந்து வருவார், வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வருவார். அந்த ராஜ கம்பீரம்ங்கிறது ஒரு குறையாக இருக்கும். அது இன்னும் அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் வேற விதமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்டல், ஒரு எமோஷனலான படம் இது. தம்பிராமையா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறத விட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். நிறைய சீனை நம்மளை அழ விட்டுருப்பார். பையன்கிட்ட அந்த சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுவார் பார்த்தீங்களா, அந்த சீனெல்லாம் நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல சில போதை ஆசாமிகள் கிட்ட மாட்டிக்குவார். அப்போ ஒரு குத்தாட்டம் ஆடுவார் பாருங்க, சான்ஸே கிடையாது. அற்புதமான நடிப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த தம்பிராமையா தான் இந்த படத்துக்கே ரொம்ப மெயின். மற்றவங்களாம் சின்ன சின்ன கேரக்டர் தான். சமுத்திரக்கனி அவருக்கு உண்டான என்ன கேரக்டரோ அவரும் அதை பிரமாதமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தீபா சங்கருடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸாக இது நெகட்டிவ் ரோல்ஸான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்வேதா ஸ்ராம்டன், அப்புறமேட்டு ரேஷ்மா பசுபிலேட்டி, அப்புறம் மியாஸ்ரீ, இவங்க எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. தம்பிராமையாவுடைய அனுபவம் தான் இந்த படத்தினுடைய கதை. அவருடைய மகன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை பண்ணியிருக்கிறார். இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சாய் தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. எந்த இடத்துக்கும் தேவையில்லாத சவுண்ட்ஸுங்கிறது இருக்காது. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா தான்.
ஒரு பாடல் சோகமான பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு பாட்டு ஒரு துள்ளலான சாங். அதாவது தம்பி ராமையா ஒரு அப்டேட்டடாக எப்படி ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி சொல்லும் நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன சீன் எழுதியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனரை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் இப்போ வர படங்கள் எல்லாம் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை வெளிமாநில நடிகர்களை கூப்பிட்டு வந்து தான் நடிக்க வைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. இங்கேயே எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்பானி சங்கர், கொட்டாச்சி, அப்புறமேட்டு கிங்காங் இவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, இல்லைனா ரொம்ப படங்களுக்கு முன்னாடி பார்த்தது, அப்படி தான் சொல்லணும். இவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வெளிமாநிலத்தால் கூட்டு வந்தால் அந்த ஊர்லேயும் கொஞ்சம் படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். அதனாலே இவங்கெல்லாம் தவிர்த்துடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போன லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல விதமாக இந்த படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது இந்த இயக்குனரை பாராட்டியே ஆகணும். இந்த படம் எப்படி இருக்குது, என்ன சொல்ல வருது, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சில நெருடலான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறதுனால குழந்தைகளோட நம்ம போய் பார்க்க முடியாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் உண்டான விமர்சனம், பார்வை தான். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே பெண்கள் மீது கொண்ட மோகத்தால் தான் அழிஞ்சதுங்கிறது வரலாறு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இந்த படமும் சொல்லுது. நல்ல குடும்பத்தை விட்டு வேற எங்கேயோ சுகத்தை தேடுறவன் என்ன கதிக்கு ஆளாவான் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய கதை தமிழ்நாட்டில் பிரபல செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பிரபலமான ஹோட்டல். அந்த ஹோட்டலுடைய அதிபர் ஒரு பெண் மீது மோகம் கொண்டு ஒரு பிரச்சனையில் சிக்கினார். அவர் தண்டனையும் அனுபவித்தார், மறைந்தும் போய்விட்டார். ஸோ அவருடைய கதையை அப்படியே கொஞ்சம் மாற்றி கற்பனை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த பிரபல ஹோட்டல் யார் அப்படிங்கிறது. இந்த படம் எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்த ரத்தகண்ணீர் படத்தை நிச்சயமாக நினைவுபடுத்தும். ஏன்னா எம்.ஆர். ராதா மிகப்பெரிய செல்வந்தர், மனைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு இருப்பார். எம்.என். ராஜம் அப்படிங்கிற கேரக்டரோட அவர் இருப்பார். அந்த அம்மா இவங்களை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்திட்டு கடைசியில் அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு அவருக்கு அந்த குஷ்டம் நோய் வந்ததுக்கப்புறம் அவரை அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. எப்படியெல்லாம் அந்த நேரம் குடும்பப்படுத்துவாங்க. அதே மாதிரி சிமிலரான காட்சிகள் இந்த ராஜா கிளி படத்துலையும் இருக்கு. அந்த காலத்தில் எப்படி ஒரு ரத்த கண்ணீரோ இந்த 2K காலத்தில் இந்த ராஜா கிளி படம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.